நம்ம எல்லாருக்குமே பிளாக் ஹோல்னா என்ன அப்படின்னு தெரியும். ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி நம்ம பிளாக் ஹோலை பற்றி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் ஹோலுக்கு உள்ளார என்ன இருக்குது. இது உங்கள் இன்ஃபினிட்டி சயின்ஸ். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ சிங்குலாரிட்டினா என்ன? சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது பதிலே இல்லாத ஒரு கேள்விக்கான பதில். குழப்பதில்ல? இப்போது ஒரு சிம்பிளான மேக்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். y = 1/x. இப்போது x 1 அப்படின்னா டினாமினேட்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் 1 வரும். இப்போது x 0 அப்படின்னா ஈஸியாக இருக்குமே, டினாமினேட்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா. என்னடா இது பார்க்குறதுக்கு வேணால் சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் 1/0 அப்படிங்கிறது நான்சென்ஸ். திட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான்சென்ஸ் அப்படின்னா இட் மேக்ஸ் நோ சென்ஸ். இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா இப்போது எக்ஸ் 0.1 எடுத்துக்கோங்க. இப்போது 1/0.1 அப்படின்னு போட்டோம்னா ஒய்யோட ஆன்சர் 10ஆக இருக்கும். அதே எக்ஸ் 0.001 அப்படின்னா ஒய்யோட ஆன்சர் 1000ஆக இருக்கும். இப்போ கொஞ்சம் ஆர்வமாக உள்ள இறங்கி எக்ஸை 0.00000000000000000000001 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஒய் கண்டிப்பாக ஒரு பெரிய நம்பராக தான் இருக்கும். இதை பார்த்தாவே உங்களுக்கு நல்லா தெரியும். எக்ஸ் 0 நோக்கி போகும்போது ஒய் இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது. அப்போ 1/0 தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேத்தமெட்டிஷியன்ஸால் இதுக்கு ஒரு நல்ல ஆன்சரை கண்டுபிடிக்க முடியல. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், 1/0க்கும் பிளாக் ஹோலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு. மேக்ஸில் 1/0 அப்படிங்கிறது அன்டிஃபைன்ட், அப்புறம் இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது. மேக்ஸில் இருக்க 1/0 மாதிரி ஃபிசிக்கலாக இருக்கிற 1/0 தான் பிளாக் ஹோல். பிளாக் ஹோலில் ஃபிசிக்ஸ்க்கு பைத்தியம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிளாக் ஹோலோட கிராவிட்டியும் டென்சிட்டியும் இன்ஃபினிட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதை கிராவிடேஷ்னல் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட்ஸ் இதை குவாண்டம் ஃபிசிக்ஸ் வச்சு டீல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஷ்வார்ட்சைல்ட் ரேடியஸ். ஷ்வார்ட்சைல்ட் ரேடியஸ்னால் என்ன, குழந்தையோட ரேடியஸா அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஷ்வார்ட்சைல்டு அப்படிங்கிறது ஒரு ஜெர்மன் ஃபிசிசிஸ்டோட பேர். ஷ்வார்ட்சைல்ட் ரேடியஸ் இஸ் நத்திங் பட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஷ்வார்ட்சைல்ட் ரேடியஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை ஒரு குறிப்பிட்ட சைஸுக்கு சுருக்குனீங்க அப்படின்னா லைட்டால் கூட எஸ்கேப் ஆக முடியாத அளவுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் அதோட மாஸ் சேமாக தான் இருக்கணும். அப்புறம் இட் பிகம்ஸ் இன்ஃபினிட்லி டென்ஸ். ஷ்வார்ட்சைல்ட் ரேடியஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2gm/c². இதில் ஆர் சப்ஸ்கிரிப்ட் எஸ் அப்படிங்கிறது ஷ்வார்ட்சைல்ட் ரேடியஸ், ஜி அப்படிங்கிறது கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஃபிசிக்ஸில் இருக்க ஒரு ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட். இது 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இருக்க கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை காட்டும். இதோட வேல்யூ 6.67430 × 10⁻11 m³ kg/−1 s/−2. குழப்புற மாதிரி இருக்கா? கவலைப்படாதீங்க, லைட்டோட ஸ்பீட் மாதிரி இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். அதாவது இதோட வேல்யூ எப்பயுமே மாறாது. அடுத்து எம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். அடுத்து சி அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட். வேல்யூ 3 × 10⁸ m/s. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சன்னோட ஷ்வார்ட்சைல்ட் ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர். ஆமாங்க, 7 லட்சம் கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்கிற சூரியனோட ஷ்வார்ட்சைல்ட் ரேடியஸ் வெறும் 3 கிலோமீட்டர் தான். அத்தாத்தண்டி சூரியனை சுருக்கி வச்சா ஐஐடி மெட்ராஸ் தான் கவர் ஆகும். அப்போது எர்த்தோட ஷ்வார்ட்சைல்ட் ரேடியஸ் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். என்ன, ஒரு 200-300 மீட்டர் வரும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை, வெறும் 8 மில்லிமீட்டர். ஆமாங்க, வெறும் ஒரு 1 ரூபா காயின் சைஸு. அப்போது என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது ஒரு புள்ளியில் ஃபிசிக்ஸ்க்கு பைத்தியம் பிடிச்சிக்கும். அப்புறம் அதோட கிராவிட்டியும் டென்சிட்டியும் இன்ஃபினிட்டியாக இருக்கும். சயின்டிஸ்ட் சிங்குலாரிட்டி வார்ம் ஹோலாவோ அல்லது இன்னொரு யூனிவர்ஸுக்கு ஒரு என்ட்ரன்ஸாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோதான். ஷ்வார்ட்சைல்டு மாதிரி யாராவது முரட்டு மீசையை வச்சுக்கிட்டு சிங்குலாரிட்டிக்குள்ளேயே போய் கண்டுபிடிச்சாதான் உண்டு.
அது வரைக்கும் இதுதான் சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது தான். ஸோ சிங்குலாரிட்டினா என்ன? வந்து சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல் இதுக்கு மேலே போட்டால் காப்பிரைட் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இது உங்கள் இன்ஃபினிட்டி சயின்ஸ். ஒரு நிமிஷம், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் இன்ஃபினிட்டி சயின்ஸ். See you later.